ஒரு நல்ல அத்லெட்டா உருவாகணும்னா ஒரு நல்ல கோச் வேணும்னு சொல்லுவாங்க. பட் ஓகே. பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா, நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைன்னா கண்டிப்பா பண்ண முடியாதுங்க. இவ்வளவு கார்ப் எடு, இவ்வளவு எம்எல் தண்ணி குடி, இவ்வளவு உப்பு எடுன்னு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லும் போது அந்த டெடிகேஷனை ஃபாலோ பண்ணி அந்த கிரேவிங்ஸை கட் பண்ணி அந்த ஸ்டேஜ்ல இருக்கு போயிடுறாங்க இல்லையா? இட்ஸ் ரியலி டஃப்பான ஒரு விஷயம். நீங்க சும்மா சாதாரணமா ஒரு சின்ன அசோசியேஷன்ல பிளேஸ் பண்ணி நான் 8th பிளேஸ் பண்ணிட்டேன், ஒரு டிராஃபி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெருமை கிடையாது. பெஸ்ட் பேக்கேஜா கொண்டு வரணும். அது பிகினரா இருக்கும்போது ஓகே. பட் அடுத்தடுத்த இயர்ஸ் போகும்போது வந்து ஒரு நல்ல பேக்கேஜா இருக்கணும், நல்ல ஒரு பிசிக்கா இருக்கணும். அதுதான் வந்து இயர்ஸ் போனாலும் பேசும். நல்ல பிசிக்கை வச்சு நீங்க 6th பிளேஸ் வாங்கினாலும் ஓகே. பட் ஒரு பெரிய கண்டிஷனே இல்லாம ஏனோதானு பண்ணி ஒரு சின்ன அசோசியேஷன்ல போய் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. அதுக்காக ஸ்டேஜ் ஏறக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் ஸ்டேஜ் ஏறணும், அது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் நடத்துறாங்க. அது நான் சொல்லல. அதோட சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடக்கூடாது நம்ம பெரிய அத்லெட் அப்படின்னு. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டேஜ் பண்ணும்போது தான் நம்மளோட மைனஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ நிறைய ஸ்டேஜ் பண்ணுங்க. அப்பதான் பேபி ஸ்கின்ல இருந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும், மசில் மெச்சூர்ட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். அப்போ நிறைய ஸ்டேஜ் பண்ணணும், நிறைய இயர்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஏதோ நான் 3 மாசம் ரெடி ஆகிறேன், 4வது மாசம் ஏறுறேன் அப்படின்னா காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா கூர்ல தானே வரும். அவ்வளவுதான் மொத்த பேக்கேஜ் இருக்கும். புரியுதுங்களா? சோ கொஞ்சம் லாங் இயர்ஸா எடுத்து பண்ணுங்க, டெடிகேஷனா பண்ணுங்க.